Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான டெக்னிக்கல் ரோல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் AME அப்படினு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஃளைட் ஃப்ளை ஆக போறதுக்கு முன்னாடி அதோட சிஸ்டம்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வர்க் ஆகுதா இன்கேஸ் ஏதாவது ரிப்பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணுறவங்க தான் நம்ம வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஃப்ளைட் வந்து ஃப்ளை ஆக போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் ஒரு பைலட் வந்து ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இந்த ரோல் வந்து ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 இயர்ஸில் உங்களுக்கு ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஏவியேஷன் சேஃப்டி ரூல்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தியரி நாலேஜ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களால் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு ஏர்லைன் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏர்கிராஃப்டோட என்ஜின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க. ஸோ ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஃபுல்லாகவே சேஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது உங்களால் ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன் ரோலுக்கு போக முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏர்கிராஃப்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது, இன்கேஸ் ஏதாவது ரிப்பேர்ஸ் இருந்தால் அதை வந்து சரி பண்ணுறது, இன்கேஸ் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பண்ணுறது, இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன்ஸ் ரோலில் வந்து பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு உங்களால் வந்து லைன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். அதாவது ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆனதுமே அதை குயிக்காக போய் செக் பண்ணுறது, இன்கேஸ் ஏதாவது ஸ்மால் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே சரி பண்ணுறது தான் வந்து இந்த லைன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களால் மெயின்டெனன்ஸ் பிளானிங் இன்ஜினியராக போக முடியும். ஸோ இந்த ரோலில் வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து டைமுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறது, அப்புறம் டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பிளானிங் இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் ஆர் டெக்னிக்கல் மேனேஜர் இந்த மாதிரி ஹையர் பொசிஷன்ஸ் கூட நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேலரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் AME கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 30,000 60,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட சேலரியுமே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் சீனியர் லெவலெலாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 1 lakh வரைக்கும் கூட பெர் மந்த் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா துபாய், சிங்கப்பூர், கனடா, UK இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்பெனிஸை பொறுத்து நீங்கள் 2 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் கூட பெர் மந்த் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் DGCA அப்ரூவல் இருக்கக்கூடிய ஏவியேஷன் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து நீங்கள் AME கோர்ஸ் படிக்க முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த DGCA டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு சில மாடல்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரெயினராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரைனிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து DGCA வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அஃபிஷியலாக ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் பெங்களூரில் டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காச்சும் AME கோர்ஸ் ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் அதுவும் 30,000 50,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காலேஜஸ் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி ஸ்காலர்ஷிப்ஸில் அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீம்லேருந்து ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது AME கோர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.